ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 12/7/1972. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இறந்து மறுபிறவி எடுத்திருக்கின்றேன் என்ற நினைவினால் குடும்பஸ்தன் மற்றும் இல்லறத்தே மறந்த நிலை. இறந்து மறுபிறவி எடுத்திருக்கின்றேன் என்ற நினைவினால் குடும்பஸ்தன் மற்றும் இல்லறத்தே மறந்த நிலை. அதர் குமாரர்களின் பட்டியல பாப்தாதா கேட்குறாங்க, தன்னைத்தானே எங்கு விரும்பினாலும் எப்பொழுது விரும்பினாலும் அந்த மாதிரி மாற்றம் செய்ய முடியுமா? பட்டியல தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்காக வரீங்க இல்லையா? அப்படின்னா மாற்றம் செய்யும் சக்தியை அனுபவம் செய்கிறீங்களா? எப்படிப்பட்ட வாயுமண்டலமாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் தன்னுடைய சுயநிலையின் ஆதாரத்தில் வாயுமண்டலத்தை மாற்றத்தில் கொண்டு வர முடியுமா? நீங்க வாயுமண்டலத்தின் பிரபாவத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களா அல்லது வாயுமண்டலத்தை உயர்ந்த நிலையாக மாற்றும் ஆத்மாவா? தன்னை என்ன நினைக்கிறீங்க? இப்போ எந்த ஒரு வாயுமண்டலமும் தன்னை அதன் பக்கம் கவர முடியாது என்று அவ்வளவு அனுபவம் செய்கிறீங்களா? பட்டியல வந்ததற்கு பிறகு எங்களுக்குள்ள அந்தளவு தைரியம் மற்றும் சக்தியை சேமித்திருக்கிறோம். அதனால் நாங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்றோம் அப்படின்னா சேமித்திருக்கும் சக்திகளின் ஆதாரத்தில் வாயுமண்டலம் மற்றும் சூழ்நிலைகள் மாஸ்டர் சர்வ சக்திவானாகிய என்னை அசைக்க முடியாது. தன்னுடைய நிலையை ஒரே சீரானதாக மற்றும் ஆடாத அசையாததாக ஆக்க முடியும் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்க. நாளாக நாளாக சூழ்நிலைகள் மிக கீழான நிலையானதாக, அதாவது தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும் என்பது மிக தெளிவாக இருக்குது. மிக தமோ பிரதான நிலைக்கு பிறகுதான் சதோ பிரதானமாக உருவாகணும். அப்படி நாளாக நாளாக வாயுமண்டலம் இன்னும் மோசமாக கூடியதே அன்றி நல்லதாக கூடியது அல்ல. எப்படி தாமரை மலர் சேற்றில் இருந்த போதிலும் விலகி இருக்குது, அதே மாதிரி மிக அதிக தமோ பிரதான தமோகுண வாயுமண்டலம் இருந்த போதிலும் தன்னுடைய நிலை எப்பொழுதும் சதோ பிரதானமாக இருக்கட்டும். அந்த அளவு சக்தி இருக்குது அப்படின்னு புரிஞ்சு கையை உயர்த்தினீங்க இல்லையா? பின்பு விஷயம் அந்த மாதிரி நடந்தது, எனவே நிலை மேலே கீழே சென்றது என்ற அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க இல்லையா? இயற்கை மூலமாகவோ, அதாவது இந்த உடல் மூலமாகவோ, லௌகிக உறவு மூலமாகவோ, தெய்வீக குடும்பம் மூலமாகவோ ஏதாவது சோதனை வந்து மற்றும் ஏதாவது சூழ்நிலை எதிரில் வந்தா அதில் கூட தன்னைத்தானே ஆடாத அசையாதவராக ஆக்க முடியும் இல்லையா? இவ்வளவு தைரியம் இருக்குது என்று நினைக்கிறீங்கள் இல்லையா? சோதனைகளும் அதிகமாக வர வேண்டியது இருக்குது, பரீட்சையும் இருக்கவே இருக்கும். எப்படி கடைசி முடிவு நேரம் அருகில் வர வர அவ்வப்பொழுது நடைமுறையில் பரீட்சையும் தானாகவே நடந்து கொண்டே இருக்கும். புரோகிராம் நிகழ்ச்சிப்படி பரீட்சை வைக்கப்படுவது கிடையாது. தானாகவே டிராமாவின் பிரகாரம் அவ்வப்பொழுது ஒவ்வொருவரின் நடைமுறை பரீட்சை நடந்து கொண்டு இருக்குது. அப்படின்னா பரீட்சையில் பாஸ் ஆவதற்கான தைரியம் தன்னுள்ள இருக்குது என்று நினைக்கிறீர்களா? பயப்படக்கூடியவர்களே இல்லை தானே? அங்கதனுக்கு சமமாக புத்தியினுடைய நினைவு என்ற தொடர்பை ஆடாமல் வைத்துக் கொள்பவர்களா? இந்த பட்டி அதர் குமாரர்களுக்கு தான் இல்லையா? தன்னை அதர் குமார் என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? எண்ணம் மற்றும் சம்பந்தத்தில் அதர் குமாரின் நினைவு இருப்பது இல்லையா?
பாருங்க, தொடக்கத்துல சகோதரன் சகோதரியினுடைய நினைவுல நிலைத்திருக்க செய்யப்பட்டது. அதிலும் சகோதரன் சகோதரியினுடைய நினைவுல கூட சிலர் தேக அபிமானத்துல வந்துடுறாங்க என்று பார்த்தோம். எனவே அதைவிட உயர்ந்த நிலையான சகோதரன் சகோதரன் என்பதை கூறினோம். அதே போலவே தன்னை அதர்குமார் என்று நினைத்து நடந்து கொண்டீர்கள் என்றால் இல்லற மார்க்கத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆத்மா என்று புரிந்து நடக்கிறீர்கள். எனவே இப்பொழுது இந்த நினைவில் இருந்து கூட விலகணும். அதர்குமார் இல்லை, ஆனால் நான் பிரம்மா குமார். இப்பொழுது உடலில் இருந்து கொண்டே இறந்து புது ஜென்மத்தில் இருப்பவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் இந்த மர்ஜீவா வாழ்க்கையில அதர்குமாரின் சம்பந்தம் இருக்குதா என்ன? மர்ஜீவா வாழ்க்கையில இல்லறத்தை சேர்ந்தவன் மற்றும் குடும்பஸ்தன் என்பது இருக்குதா என்ன? மர்ஜீவா வாழ்க்கையில பாப்தாதா யாரையும் குடும்பஸ்தனாக ஆக்கி தரவில்லை. ஒரு தந்தை மற்றும் அனைவரும் குழந்தைகள் இல்லையா? இதுல குடும்பஸ்தன் என்பது எங்கிருந்து வந்தது? தன்னை பிரம்மா குமார் என்று புரிந்து நடந்துக்கணும். ஒருவேளை அதர்குமாரின் நினைவும் இருக்குது அப்படின்னா எப்படி நினைவோ அப்படியே நிலையும் இருக்கும். இந்த காரணத்தினால நான் அதர்குமார் என்ற இந்த நினைவை அகற்றிடுங்க. நான் பிரம்மா குமார் ஆவேன். பாப்தாதா என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலைக்காக ஸ்ரீமத்தின் ஆதாரத்துல நான் சென்று கொண்டு இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் அல்லது என்னுடைய மனைவி என்ற இந்த நினைவும் தவறு. மனைவியை மனைவியின் உணர்வோடு பார்ப்பது மற்றும் வீட்டை தன்னுடைய இல்லறத்தின் நினைவோடு பார்ப்பது, இதை மர்ஜிவா என்று சொல்ல முடியுமா? பாருங்க, ஒவ்வொரு பொருளையும் பாதுகாப்பாக வைப்பதற்காக ட்ரஸ்டியை நியமனம் செய்வாங்க. அதுபோல இந்த எல்லைக்கு உட்பட்ட படைப்பை பாப்தாதா என்னை ட்ரஸ்டியாக்கி பாதுகாப்பதற்காக கொடுத்திருக்கிறார் என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இவர்கள் என்னுடைய படைப்பு கிடையாது. ஆனால் பாப்தாதா மூலமாக ட்ரஸ்டியாகி இவர்களை கவனிக்கும் பொறுப்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறேன். ட்ரஸ்டி நிலையில் என்னுடையது என்று எதுவும் இருப்பது கிடையாது. ட்ரஸ்டி என்பவர் பொறுப்பில் இருப்பவராக ஆகிறார். இல்லற மார்க்கத்தின் உள் உணர்வு கூட முற்றிலும் இருக்க வேண்டாம். இவர்கள் ஈஸ்வரனின் ஆத்மாக்களை அன்றி என்னுடைய குழந்தைகள் இல்லை. சிறு சிறு குழந்தைகளாக இருந்தாலும் கூட பாப்தாதா சிறு குழந்தைகளின் பாலனை செய்யவில்லையா என்ன? எப்படி பாப்தாதா சிறு குழந்தைகளை பாலனை செய்து கொண்டே ஈஸ்வரிய காரியத்தின் பொறுப்பாளராக ஆகிட்டார். அதே மாதிரியே சிறு சிறு குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் யாருக்காகவும் தந்தை மூலமாக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த ஆத்மாக்களை ஈஸ்வரிய சேவைக்கு தகுதியானவராக ஆக்கி இதில் ஈடுபடுத்திட வேண்டும் என்று இந்த உணர்வு இருக்கணும். வீட்டில் இருந்து கொண்டே இந்த மாதிரி நினைவு இருக்குதா? எப்படி ஈஸ்வரிய பரிவாரத்தின் அநேக ஆத்மாக்களின் உறவு தொடர்பில் இருக்கீங்க. அதுபோலவே எந்த ஆத்மாக்களுக்கு டியூட்டி கிடைச்சிருக்குதோ அவர்களுடனும் அந்த மாதிரியே தொடர்பில் வரீங்களா அல்லது வித்தியாசம் இருக்குதா? யார் யார் உங்கள தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்களோ அவர்களிடமிருந்து ரிசல்ட்டை கேட்போம். எப்படி சேவை நிலையங்களின் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் சகோதரி மற்றும் சகோதரர்களிடமிருந்து அந்த ஈஸ்வரிய பார்வை உள் உணர்வோடு தொடர்பில் வரீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கும் அந்த ஆத்மாக்களின் தொடர்பில் வருகிறீர்களா அல்லது கடந்த ஜென்மத்தின் அதிகாரம் என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? நாளாக நாளாக நிலை மற்றும் உள் உணர்வு உயர்ந்ததாக ஆகிக் கொண்டிருக்குது இல்லையா? மேலும் எதுவரை நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலை மற்றும் உள் உணர்வை உயர்ந்ததாக ஆக்கவில்லை மற்றும் பரிவர்த்தனையில கொண்டு வரவில்லை என்றால் உயர்ந்த பதவியை எப்படி அடைய முடியும்? எப்படி சாக்கார பாபாவை பார்த்தீங்க? லௌகீக உறவின் உள் உணர்வு பார்வை
மற்றும் நினைவு கனவில் கூட இருந்ததா? அப்படியானால் ஃபாலோ ஃபாதர் செய்ய வேண்டும் இல்லையா? அதே லௌகீக உறவினர்களுடன் இருக்க இல்லையா என்ன? ஆகையினால நீங்களும் சேர்ந்து இருந்து கொண்டே இந்த நினைவு மற்றும் உள் உணர்வுல இருப்பதற்கான தைரியம் வைக்கணும். இந்த பட்டியில என்ன மாற்றத்தை செய்துவிட்டு செல்வீங்க? அதர்குமார் என்ற பெயர் அடையாளம் இல்லாமல் செய்ய வேண்டும். எப்படி பட்டியில போடப்படுவதனால பொருளினுடைய ரூபம் மாறிடுது, அதே மாதிரி இந்த பட்டியில நான் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவன், நான் அதர்குமார் என்ற இந்த நினைவையும் அகற்றிவிட்டு நான் பிரம்மா குமார், மேலும் நிமித்தமாயிருக்கும் இந்த ஆத்மாக்களின் சேவைக்காக ட்ரஸ்டியாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த நினைவை உறுதியாக்கி செல்லுங்க. இதுதான் பட்டியில செய்ய வேண்டிய மாற்றம். இந்த அளவு மாற்றம் செய்யும் சக்தி தன்னுள் நிரப்பியிருக்கிறீர்களா, அல்லது அங்கே சென்ற பிறகு இல்லற மார்க்கத்தினராக ஆகிவிட்டீர்களா? இப்பொழுது இல்லறம் என்று நினைக்காதீங்க. ஆனா இந்த குடும்பஸ்தன் என்ற உள் உணர்வில் இருந்தும் விலகிய நிலை, அதாவது இல்லறத்தின் உள் உணர்வுல இருந்து விலகி இருப்பது, அந்த மாதிரியான நிலையை உருவாக்கிட்டு செல்றதுனால தான் அஞ்ஞானி ஆத்மாக்களும் உங்களுடைய நடத்தை, உங்களுடைய வார்த்தைகள், கண்கள் மூலமாக விலகிய மற்றும் அன்பான நிலையாக என்ன மகிமை செய்யப்பட்டிருக்குதோ அதை அனுபவம் செய்ய முடியும். இதுவரை உலகின் நடுவே இருந்துகிட்டே உலகத்தினருக்கு விலகிய மற்றும் அன்பான நிலையை அனுபவம் செய்ய முடியறதில்லை. ஏன்னா உங்களுடைய உள்ளுணர்வு இந்த அளவு விலகியதாக ஆகல. விலகியவராக ஆகாத காரணத்தினால அந்த அளவு பிரியமானவராக ஆகல. பிரியமான பொருள் அனைவரையும் தானாகவே கவரும். அப்படி உலகத்தினரில் நடுவில் இருந்து கொண்டே அந்த மாதிரி விலகிய நிலையை உருவாக்குனீங்க அப்படின்னா அன்பான நிலையும் தானாகவே உருவாகிடும். அந்த மாதிரியான அன்பான நிலை அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் தானாகவே கவர்ந்து இழுக்கும். அப்படி உலகத்தின் நடுவே வாழ்ந்து கொண்டே அந்த மாதிரி விலகி இருக்கும் நிலையை உருவாக்கினீர்கள் என்றால் பிரியமான நிலையும் தானாக உருவாகிவிடும். அந்த மாதிரியான பிரியமான நிலை அநேக ஆத்மாக்களை உங்கள் பக்கம் தானாகவே கவர்ந்து இழுக்கும். இப்பொழுது கூட உழைக்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஏன்னா எந்த விலகிய மற்றும் அன்பான நிலை இருக்க வேண்டுமோ அது பிரத்யட்ச ரூபத்துல இதுவரை இல்லை. தன்னைத்தானே பிரத்யட்சம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை பிரத்யட்ச ரூபத்துல இருந்தீங்க அப்படின்னா பிரத்யட்சம் செய்வதற்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்காது. ஆகையினால இப்போ அந்த உயர்ந்த நிலையை காரியத்துல பிரத்யட்ச ரூபத்துல கொண்டு வாங்க. இதுவரை குப்தமாக இருக்குது. உலகத்தின் நடுவே இருந்து கொண்டு ஆன்மீகமானவராக தென்படுறீங்களா? யாராவது தூரத்துல இருந்து உங்களை பார்த்தாங்கன்னா ஆன்மீகமானவர்கள் என்று அனுபவம் செய்கிறார்களா, அல்லது சாதாரணமானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? நடைமுறை வாழ்க்கைக்கு அந்த மாதிரி பிரபாவம் இருக்குது. யாராவது பார்த்து இவங்க ஏதோ விசேஷ ஆத்மாக்கள் என்று புரிந்துக்கணும். எப்படி ஸ்தூல உடையை பார்த்து இவங்க நம்மை விட வித்தியாசமானவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த முகம், அவ்யக்த உருவம் வித்தியாசமானதாக தென்படட்டும். அப்பதான் பிரபாவம் ஏற்படும். நடைமுறையில அந்த மாதிரி உயர்ந்த நிலை இருக்கட்டும். அந்த மாதிரி உயர்ந்த நினைவு மற்றும் உள் உணர்வு இருக்கட்டும். அது நாலாபுரத்து உள் உணர்வுகளை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கட்டும். எப்படி ஏதாவது கவரக்கூடிய பொருள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை தன் பக்கம் கவருது இல்லையா? அனைவரினுடைய கவனம் செல்லுது. அதே மாதிரி இந்த ஆன்மீக நிலை மற்றும் தெய்வீக தன்மை அக்கம் பக்கத்தில் இருக்கும் உள் உணர்வுகளை தன் பக்கம் கவர முடியாதா என்ன? இந்த நிலை கடைசியில் வர வேண்டுமா என்ன? சாதாரண முறையில் கூட ஏதாவது ராயல் குடும்பத்தின் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா
அவங்களுடைய நடவடிக்கை மூலமாக, அவர்களினுடைய பேச்சு மூலமாக அறிமுகம் இல்லாத போதிலும் இவர்கள் ஏதோ ராயல் குடும்பத்தின் ஆத்மாக்கள் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஆன்மீக உள் உணர்வில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களினுடைய பிரபாவம் தூரத்தில் இருந்தே இவ்வளவு ஏற்பட முடியாதா? என்ன கஷ்டம் இருக்குது? எது சுலபமான விஷயமோ அதை செய்வதில் காலம் எடுக்குமா என்ன? பட்டி மூலம் ஆன்மீக சக்திசாலியாகி மாஸ்டர் ஞான சூரியனாகி எப்பொழுது இத்தனை அனைத்து ஆத்மாக்களும் நாலாபுறங்களிலும் செல்வீங்களோ, எப்படி சூரியனை மறைக்க முடியாதோ அதே மாதிரி மாஸ்டர் ஞான சூரியனுடைய பிரகாசம் மற்றும் பிரபாவம் நாலாபுறமும் பரவுறதுனால இங்கு வரை நடைமுறை நிரூபணம் வருமா? நிரூபணம் என்பது எது? குறைந்தது உங்கள் மூலமாக எந்த ஆத்மாக்கள் பிரபாவிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய செய்தியாவது வரட்டும். அவரே வர வேண்டாம், ஆனால் செய்தியாவது வரட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் சென்று பிரபாவம் ஏற்படுத்தினீங்கன்னா எத்தனை செய்தி கடிதங்கள் வரும்? அந்த மாதிரி நிரூபணம் கொடுப்பீங்களா? அல்லது எப்படி வட்டி செய்து செல்கிறாங்க, கொஞ்ச காலம் பிரபாவசாலியாக இருக்கிறாங்க, பின்பு பிற பிரபாவத்தில் வந்துடுறாங்க, அந்த மாதிரி ஆகிடுறீங்களா? தந்தையோ எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருப்பவராகவே இருக்கிறார். இப்போ ரிசல்ட்டை பார்ப்போம். அழியாத ரிசல்ட் எவ்வளவு இருக்குது மற்றும் எதுவரை ஆடாத அசையாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வரதான பூமியில் என்னென்ன வரதானங்களை பிராப்தி செய்திருக்கிறீர்களோ அந்த பிராப்தி செய்த வரதானங்களினால் இப்பொழுது வரமளிக்கும் வள்ளலாகி வெளிப்படணும். எந்த ஒரு ஆத்மாவும் உறவு தொடர்பில் வந்தால் மகாதானி மற்றும் மகா வரதானியின் நினைவில் இருந்து கொண்டே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதாவது பிராப்தி அவசியம் செய்விக்கணும். எந்த ஒரு ஆத்மாவும் வெறும் கையோடு செல்ல வேண்டாம். நீங்களோ மகாதானிகள் தான் இல்லையா? அவர்கள் அந்த தானத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்களா அல்லது இல்லையா என்பது அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நீங்களோ மகாதானியாகி தன்னுடைய காரியத்தை அந்த நன்மை பயக்கும் உள் உணர்வு மற்றும் பார்வையோடு செய்து கொண்டே இருங்க. உலகத்துக்கு நன்மை செய்பவன் மகாதானி வரதானி ஆவேன் என்று இதே சக்திசாலியான உள் உணர்வில் இருப்பதனால ஆத்மாக்களை மாற்றம் செய்ய முடியும். இப்பொழுது உங்களுடைய உள் உணர்வை சக்திசாலியாக ஆக்குங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.